40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதாகமத்தில் உள்ள அற்புதத்தின் ஆச்சரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம், படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் ஆச்சரியங்களை குறித்து படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் உற்சாகமாய் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போவோம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில் உள்ள அற்புதத்தின் ஆச்சரியம் எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம்? 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு விசேஷமா கடனை அடைக்க நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். பிரதர், அருமையான தலைப்பை கொடுத்தீங்க சகோதரரே. இன்றைய நாளில் இந்த தலைப்பின் கீழாக என்ன ஒரு பாடத்தை நாம் படிக்க போறோம்? எத்தனை இடத்துல இந்த நிகழ்வு நடந்தது? 3 முக்கியமான நிகழ்வு கடனை அடைக்க நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3 முக்கியமான நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதலாவது எந்த நிகழ்வு? அது எப்படி அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது? முதலாவது அற்புதம் தீர்க்கதரிசியின் மனைவியின் கடனை அடைக்க நிகழ்த்தப்பட்ட அற்புதம் என்று பார்க்கிறோம். சரி, தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவர் இறந்து விடுகிறார். அவருடைய பெயர் குறிப்பிடப்படல. இவர் கடன் பட்டு இருக்கிறார். அந்த கடன்பட்ட அந்த கடன்காரன் தீர்க்கதரிசியின் மனைவியினிடத்தில் கடனை திருப்பி கேட்கிறார். கொடுக்க முடியவில்லை என்றால் 2 பிள்ளைகளையும் அடிமையாக அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். இந்த பொருளாதார சூழ்நிலையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு நிற்பதை பார்க்க முடிகின்றது. எலிசா தீர்க்கதரிசி, நான் உனக்கு என்ன செய்யணும், உன் வீட்டுல என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது 1 குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்றாங்க. சரி, அப்ப எலிசா தீர்க்கதரிசி வெறுமையான பாத்திரத்தை சுற்றத்தார் யாவரிடத்திலும் இருந்து வாங்கி உன் வீட்டிலே வைத்து இந்த பானையில் உள்ள எண்ணெயை ஊற்று. அந்த பானையின் எண்ணெய் வெறுமையான எல்லா பாத்திரமும் நிரம்பத்தக்க நிறைவு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி செய்யறாங்க. பிற்பாடு அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்துக்கொள் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. அதை போன்று செய்து கடனை முழுமையாக அடைத்து விடுவதை பார்க்க முடிகின்றது. இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவர் இரவலாக வாங்கப்பட்ட கோடாரியை கையில் தவற விடும்போது அதை மீட்பதற்கு நிகழ்த்தப்பட்ட அற்புதத்தை நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசா தீர்க்கதரிசியின் கீழாக பாடம் பயிலக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தாங்கள் தங்குவதற்கென்று ஒரு இடத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க. அதன் நிமித்தமா யோர்தான் நதியின் அருகே இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி கொண்டு நாம் என்ன பண்ணலாம், தங்கும் இடம் கட்டலாம் என்று தீர்மானம் செய்யறாங்க. அதன் நிமித்தமா கோடாரி ஒன்றை இரவலாக ஒருவன் வாங்கி கோடாரிய வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல கோடாரி அந்த விளிம்பில் இருந்து விலகி யோர்தான் நதிக்குள்ளாக என்ன பண்ணுது, விழுந்துருச்சு. உடனே அந்த நபர் இரவலாக கடனாக நான் என்ன பண்ணியிருந்தேன், வாங்கிட்டு வந்தேன், நான் எப்படி இதை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி அங்கே உள்ள மரக்கிளையை வெட்டி அதன் மீது அங்க எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்தில் போடும்போது அந்த கோடாரி மீண்டுமாக மிதந்தது. பிற்பாடு அந்த கோடாரி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது நிமித்தமா இரவலா வாங்கி வந்த கோடாரி திரும்பவும் அடைக்கப்பட்டதுங்கிறத பார்க்கிறோம். மூன்றாவது, வரி கட்டுவதற்கு நிகழ்த்தப்பட்ட அற்புதம் என்று வைத்துக் கொள்ளலாம். பேதுருவின் இடத்தில் உங்கள் ஆண்டவர் வரி செலுத்தி விட்டாரா என்று கேட்ட உடனே என் ஆண்டவரை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டு அதெல்லாம் சரியான நேரத்தில் சரியாக செலுத்தி விட்டாரே என்று சொல்லிவிட்டு வருகிறார். ஆண்டவர் அவரிடத்தில் சில வார்த்தைகளை உரையாடல் செய்து பிற்பாடு அந்த பணத்தை கட்டுவதற்கு ஒரு விஷயம் சொல்லுகிறார். என்னவென்றால்,
இவ்விதமாக போய் மீன்பிடி. ம். மீன் பிடிக்கும்போது மாட்டக்கூடிய முதலாவது மீனின் வாயில் ம். ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை சரி. எடுத்துக்கொண்டு போய் கட்டு என்று ஆமா. சொல்லுகிறார். ம். அதைப் போன்றே பேதுருவும் போய் மீன் பிடித்து அந்த மீனின் வாயில் உள்ள ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வரி சரி. பணம் செலுத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ம். இப்படியாக 3 ம். அற்புதங்கள் கடனை அடைப்பதற்கு நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களாக இருக்கிறது. ரொம்ப அருமையான காரியத்தை சொன்னீங்க. இந்த நிகழ்வுகள் வேதாகமத்துல எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கிறதுன்றத ரொம்ப எளிமையாக நீங்க சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது? இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கத்தான் செய்து ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்றேன். முதலாவது, இந்த அற்புதங்களின் மூலமாக பணக்கடனிலிருந்து ஆண்டவர் நாம் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். ம். இதை நம்ம மனதில் நம்ம வச்சுக்கணும். எந்த ஒரு நபரும் பணக்கடனிலும் பண கஷ்டத்திலும் அகப்பட்டு தவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ம். எண்ணவில்லை. பணக்கடனிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். சரி. இது ஒரு நல்ல பாடத்தை ம். நம்ம புரிச்சுக்கணும். 2வது பாடம் என்னன்னா, பணக்கடனிலிருந்தே நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ம். விரும்பினால், நாம் பாவக்கடனிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆமா. நினைப்பது நிச்சயம் என்பதை ம். நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த பணக்கடன்ல இருந்து நம்மளை விடுதலை செய்யறதும் ஒரு இணையான காரியமாக நாம் ஓகே. புரிந்து கொள்ள வேண்டும். ம். அப்ப ஆண்டவர் பணக்கடன்ல மட்டும் நம்ம விடுதலை ஆகணும்னு நினைக்கல, ம். பாவக்கடன்ல இருந்து முற்றிலுமா விடுதலை ஆகணும்னு நினைக்கிறாரு ஆமா. அப்படிங்கிறது. 3வது என்னன்னா, ம். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பண பிரச்சனையையும் ஒரே விதமாக தீர்ப்பது இல்ல, வெவ்வேறு வழிகளை காட்டுவதை பார்க்க முடியுது. ஓகே. ஒருவர் மீன் பிடிக்கிறார். சரி. அந்த மீனுடைய வாயில ஒரு வெள்ளி பணம் இருக்கு, எடுத்துட்டு போய் ம். கட்டிடுறாங்க. ஒருவருக்கு தொலைத்த அந்த பொருளே என்ன பண்ணிருதுன்னா ஆமா. கிடைத்து விடுகிறது. எது மிதக்குது அப்படின்னா ம். கோடாரி மிதக்கிறத பார்க்க சரி. முடியுது. முதல் அற்புதத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ம். இந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவின் இடத்தில் போன பிற்பாடு, இந்த தீர்க்கதரிசியின் மனைவியின் இடத்தில் எலிசா, எவ்வளவு பணம் கடன் பட்டிருக்கமா, நான் ம். கொடுத்துட்றேன் ஆமா. அப்படின்னு பணத்தை ஒரு அற்புதம் செய்து கொடுத்து விட்டதாக நமக்கு தெரியல. ஆமா. மாறா என்ன பண்றாருன்னா, ஓகே. இந்த எலிசா தீர்க்கதரிசி ம். ஒரு தொழில் செய்து அந்த கடனை அடைக்க வழி நடத்துவதை பார்க்க முடிகின்றது. ஓகே. அது என்ன தொழில் அப்படின்னா, ம். எண்ணெய் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு ம். பார்க்கிறோம். எண்ணெய் எல்லாம் பாத்திரத்தில் நிரப்ப பண்ணி, ம். அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் எல்லாம் ம். இவ்வளவு ரூபாய்க்கு விற்று அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு என்ன பண்றாங்க, ஆமா. கடனை அடைக்கிறாங்க. அடைக்கணும். ஆமா. அப்ப ஒருவேளை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஏதேனும் கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருந்தால், ஒருவேளை ஆண்டவர் அநேகருக்கு ஒரு சரியான தொழில் செய்து, ம். சரியான வேலை செய்து, அதில் பணத்தை சற்று பெருக்கி, அதில் வரக்கூடிய பணத்தை சேமித்து ம். கடன் அடைக்கக்கூடிய வழி கூட வழி நிச்சயமா. நடத்தலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ம். இவ்விதமாக ம். ம். ஆண்டவர் பண கடனிலிருந்து விடுதலை ம். செய்யவும், பாவ கடனிலிருந்து விடுதலை செய்யவும், பண கடனில் இருப்பவர்களுக்கு ஏற்ற ஆலோசனையை ஏற்ற நேரத்தில் தந்து, ம். சரியான தொழில் செய்து பணம் பெருக்கி அந்த கடனிலிருந்து விடுதலை செய்யவும் வல்லவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுத்தீங்க சகோதரரே. நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் உங்களுக்காக நான் சிறிய ஜெபம் செய்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஏதேனும் பொருளாதார பிரச்சனையில் ஈடுபட்டிருந்தால், பரலோகத்தின் தேவன், கடனை அடைக்க அற்புதங்கள் செய்த தேவன், இந்த நபர்களுடைய வாழ்க்கையிலும் கடனை அடைப்பதற்கு விசேஷித்த அற்புதங்களை செய்யணும்னு வேண்டுறோம்ப்பா. ஒருவேளை வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தால், நல்ல வேலையை கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய ஊதியத்தை வைத்து கடனை அடைக்கவும், ஒருவேளை தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அந்த தொழிலை நீர் உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வதித்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக கடனை அடைக்கவும், சீக்கிரத்தில் இந்த பண கஷ்டங்களிலிருந்து விடுதலை செய்யவும், அது மட்டுமல்லாமல் இதற்கு அடையாளமாக இருக்கிற பாவ கடனிலிருந்தும் முற்றிலுமாக விடுதலை செய்ய வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ கடன் என்பது ஆண்டவரே இவ்வுலகத்தில் மாறி மாறி மாட்டிக்கொள்ளும் பாவ வாழ்க்கையே நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் யாவையும் நீர் மன்னிக்க வேண்டுமாயும், எங்கள் பாவ கடன்கள் யாவும் சிலுவையில் அறையப்பட்டதாகவும் விசுவாசிக்கிறோம். இப்படியாக பண கஷ்டங்களிலிருந்தும் பாவ கஷ்டங்களிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை மேறெடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன் நண்பரே. என்ன நண்பர்களே,
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.